ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் இந்த ஆம்புலன்ஸ் விட்டு கவுண்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு முறையும் ஆம்புலன்ஸ் நம்பர் முடிச்சிருக்கீங்க. நம்பர் முடிச்சுக்கீங்க. நம்பர் முடிச்சு போலீஸ் கவலை எது பண்ணாதீங்க. வேறங்க வெறும் ஆம்புலன்ஸ் யாருமே போல நோயாளியே போக யார் ஓட்டிட்டு வர அவர் பேசுற மாதிரி அவர் எங்க போறாரோ அங்க ஆம்புலன்ஸ் வருதுன்றாரு. இதுல என்ன வேடிக்கையான விஷயம்னே தெரியல. அவர் பெரும்பகுதி இந்த அவருக்கு ஆதரவு திரட்டுறதுக்காக போறது சாலைகள்ல போறாரு, பிரதான சாலைகள்ல போறாரு. இந்த ஆம்புலன்ஸ் தமிழ்நாட்டில் 1330 ஆம்புலன்ஸ் இருக்கு, 108 ஆம்புலன்ஸ். இந்த 1330 ஆம்புலன்ஸுமே உயிர்காக்கும் சேவையை செய்து கொண்டிருக்கிறது. எங்கேயாவது விபத்து, அது கிராமப்புறங்களில் இருந்தாலும், மலை கிராமங்களில் இருந்தாலும், நகர பகுதிகளில் இருந்தாலும், மாநகராட்சி பகுதிகளில் இருந்தாலும், ஒரு 8-10 மணித்துளிகளுக்குள் அந்த ஆம்புலன்ஸ் விரைந்து சென்று உயிர்களை காக்க வேண்டும். விபத்து நேர்ற இடமோ இல்ல நோய் தன்மையை அதிகரித்து யாராவது போன் பண்ணா போய் உடனடியாக காப்பாத்து. இன்னைக்கு உலகத்திலேயே இந்த 108 ஆம்புலன்ஸ் சேவை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வேற எங்கேயுமே அந்த சேவை இல்லைன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டுறாங்க. உடனடியாக உயிர் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இவரு அந்த ஆம்புலன்ஸ் வர்ற வழியில கூட்டத்தை போட்டுட்டு நான் வர வழியில ஆம்புலன்ஸை விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறார். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேய் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அவர் இந்த ஆம்புலன்ஸை பார்த்தா அவருக்கு என்னவோ வேற ஏதோ ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். இது தவறான விஷயம். அதுவும் நான் பார்த்தேன், ஆம்புலன்ஸ் டிரைவர் நோட் பண்ணு, பேரை நோட் பண்ணு, ஆம்புலன்ஸ்ல இருக்கிறவங்க யார் யாருன்னு பேரை நோட் பண்ணுன்றார். இது மருத்துவத்துறை அலுவலர்களுக்கு, மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு தன்னார்வமிக்க ஒரு தொண்டு செய்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்கு விடுக்கிற ஒரு மிரட்டல் துணி. ஒரு முன்னாள் முதல்வர் இது ஒரு மிரட்டுகிற துணியில் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேரை நோட் பண்ணு, வண்டி நம்பரை நோட் பண்ணு சொல்றது ஒரு அநாகரிகமான செயல். இது அவர் இதோட நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னன்னா, இது பொதுமக்கள் இடையே அவருக்கு இன்னும் கூடுதல் எதிர்ப்பை உருவாக்கி தருமே தவிர அவருடைய இருப்பை நிலைநிறுத்துவதற்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த காரியம் இன்னமும் அவருடைய அந்த குவாலிட்டியை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். அவருடைய பேச்சு நேற்று பார்த்ததுல இருந்து